இதை நீங்களே பல மேடையில சொல்லியிருக்கீங்க. தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழின்னு தந்தை பெரியார் எதுக்குமா சொன்னாரு? அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாருடைய மேடையில இதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். வேணும்னா நீங்க போய் நிறைய வீடியோஸ் இன்னைக்கு இன்டர்நெட்ல சுத்திக்கிட்டு இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். என்ன சொல்றாரு? ஏன் அப்படின்னு சொல்றாரு? அவருக்கு, அதாவது எனக்கு காது வழி வந்த ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு மொழியும் எந்த ஒரு மொழி உணர்வும் பிறரை வகுத்து பிரித்து ஆளக்கூடியதாக இருந்துடக்கூடாது. அது சமத்துவமாக இருக்க வேண்டும். ஆக்கக்கூறுகள் அனைத்தும் உன்னை ஆக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், அழிக்கக்கூடியதா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வேர்ட்ஸ்ல தான் அவர் பேசியிருப்பார். சரியா? சோ அந்த மாதிரி என் மொழியாக இருந்தாலும் கூட நான் அதை பக்கம் நிக்க மாட்டேன்னு சொன்னார். தந்தை பெரியாருடைய பேச்சில நீங்க உள்நோக்கி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல கடவுள் மறுப்பு கொள்கையை நீங்க ரொம்ப ஆழமா போய் பார்க்கலாம். தந்தை பெரியார் பெண்களுக்கு எதிராக இருந்தார். தந்தை பெரியார் பெண்கள் விஷயத்துல ரொம்ப கேவலமா நடந்தார். ஏன் ரொம்ப கேவலமா நடந்தது இப்பதான் உனக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி எல்லாம் உனக்கு தெரியாதானே? எனக்கு நல்லா தெரியும்ல. ஆதியிலேயே நீ பெரியாரை பத்தி தானே தொண்டை கிளிய பேசி கொற்ற மலையில நடுராத்திரில உட்கார்ந்து பேய் மாதிரி கத்திக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்துல. அப்ப நீ சொன்னியே, ஏன் அவர் காட்டு மிராண்டி மொழின்னு தமிழை சொன்னார்? இருக்கிற ஆன்மீக நூல்களை எல்லாம் எடுத்து சொல்லி இதெல்லாம் தமிழ்ல கொண்டு வந்ததுனால தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாருன்னு பச்சையா பேசினியே. இப்ப மறந்துட்டியா சாமி? அதெல்லாம் தமிழ்நாட்டை வந்துட்டு தனி ஒரு மாநிலமாக கொண்டுட்டு வரணுங்கிறத முதல் சொன்ன தலைவனே பெரியார் தான் அப்படின்னு சொன்னியப்பா. இப்ப அதை மறந்துட்டியா? வார்த்தைக்கு வார்த்தை இன்னைக்கு அப்படி பேசுறிய. அது ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு சங்கினா சக தோழன்னு சொன்னியோ அன்னைக்கே நீ சாணியை திங்க ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கருத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மையில கருத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கே ஆச்சரியம் மூட்டக்கூடிய ஒரு கருத்து